ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2265வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைக்கு 19வது பகுதி. இந்த 18 பகுதிகளிலே என்ன அனுபவித்திருக்கிறோம் என்பதை ஒரு சுருக்கமாக, முன்கதை சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைய பகுதிக்குள் நுழையலாம். எம்பெருமான் திருவனந்தாழ்வான் ஆகிற திருப்பள்ளியிலே சயனித்துக் கொண்டு ஸ்ரீ பூமி பிராட்டி திருவடி வருட உலக படைப்புக்காக யோக நித்திரை செய்தருளுகிறான். அப்போது தனது திருநாபி கமலத்திலே பிரம்மனை சிருஷ்டிக்கிறான். அந்த பிரம்மன் 4 வேதங்களையும் எம்பெருமானிடமிருந்து பெற்று வெளிப்படுத்தினான். அந்த வேதங்களிலே தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 உறுதிப்பொருள்கள் அந்த வேதத்திலே சிறப்பித்து கூறப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் வீடு பேறு என்பது இந்த உடல் முடிந்த பிறகு கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, உறுதிப்பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உறுதிப்பொருளை பெற விரும்புபவர்கள் கனிகளையும் இலைகளையும் தின்று முனிவர்களாய் காடுகளில் குடிசைகளில் வசித்தும் சூரிய கிரணங்களை உண்டும் நீர்நிலங்களில் மூழ்கி கிடந்தும் இப்படி பல பல பாடுகள் பட்டு முடிவில் இந்த உடலை ஒழித்து மோட்சத்துக்கு செல்கிறார்கள் என்று ஏடுகளில் எழுதி வைத்திருப்பதை மட்டும் படிப்பது மட்டுமே அன்றி, இவன் இந்த காலத்தில் மோட்சமடைய நான் பார்த்தேன் என்று உண்மையாக கண்டறிந்தவர் சொல்ல கண்டதே இல்லை. அல்லது நான் மோட்சத்துக்கு சென்று விட்டு வந்து நான் மோட்சம் எப்படி இருக்கிறது, வீடு பேர் எப்படி இருக்கிறது என்று சொன்னவனும் இல்லை, கண்டவரும் இல்லை, விண்டவரும் இல்லை. ஆகையாலே மோட்சம் என்னும் புருஷார்த்தமே பொய்யானது. அது உண்மையாக உண்டு என்றால் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு ஒரு சூட்சமான ஒரு துளையின் வழியே போய் மோட்சத்தை பெற்று வந்தேன் என்று சொல்லக்கூடிய யாரையாவது ஒருவரை காட்டுங்கள் என்று கேட்கிறாள் பரகால நாயகி. அப்படி காட்டாமல் அவன் மோட்சமடைந்தான், இவன் மோட்சமடைந்தான் என்று பழைய பாட்டையே கொண்டிருக்கிற அறிவிலிகளுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? சரி, அந்த மோட்சத்தை விட்டு தள்ளுங்கள், மோட்ச வார்த்தையை விட்டு தள்ளுங்கள். மற்ற அறம், பொருள், இன்பம் என்ற 3 உறுதிப்பொருள்களுள்ளே முதலாவதான அறம், அதை அனுஷ்டித்த பெரியவர்கள், மகான்கள் தேவலோகத்தில் சென்று தேவர்களால் கொண்டாட பெற்று சீரிய சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அங்கு அப்சரஸ் பெண்கள் சாமரம் வீசிக்கொண்டே அருகே நின்று புன்முறுவல் செய்ய அதனை அனுபவித்தும் அவர்களது அருள், அவருடைய பார்வைகளை கடாட்ச வீட்சணங்களை பெற்று மகிழ்ந்தும் அங்கேயுள்ள அழகிய கற்பக சோலைகளிலே அந்த பெண்களுடனே கூடி விளையாடியும் அலங்காரங்களால் சிறந்த அழகிய மண்டபத்திலே அந்த மாதர்களை வீணை வாசிக்க கேட்டு மகிழ்ச்சியுற்றும் சிறந்த மாட மாளிகைகளில் அந்த மாதர்கள் ஆச்சரியமாக விரித்த படுக்கையின் மேல் படுத்துக்கொண்டு இனிய தென்றல் காற்று வீசப்பெற்று அழகியில் சிறந்த அந்த மாதர்களின் கலவியை பெற்றும் இப்படியாக பல போகங்களை அனுபவித்து மகிழ்வார்கள். இதுதான் அந்த அறத்தினால், அந்த அறம் என்னும் உறுதிப்பொருளினால் கிடைக்கக்கூடிய பெரும் பேறு. இரண்டாவதான பொருள், அறம் பொருள், இரண்டாவதான பொருள் புருஷார்த்தத்தின் பலனும் இதேதான். அந்த பொருள் இருந்தால்தான் அறம் செய்ய முடியும், தர்மம் செய்ய முடியும். ஏனென்றால் பொருளுடையவர்களே தர்மம் செய்பவர்களாதலால் தர்மத்தின் பலனாக முன்னர் சொல்லப்பட்டது தானே அர்த்தத்திற்கும் பாரம்பரிய பலனாக தேரக்கடுவது. ஆக தர்மம், அர்த்தம், அறம், பொருள் ஆகிய 2 புருஷார்த்தங்களாலும் முன்னால் சொன்னபடி இன்ப புருஷார்த்தமே, காம புருஷார்த்தமே பலனாக பெறப்படுவதால் காமமே முக்கியமான ஒன்றாகும். அறம்பொருள்கள் அந்த காமத்திற்கு சேஷபூதமான புருஷார்த்தங்கள் என்றும் கொண்டு காமத்தையே நாம் கடைபிடித்தோம் என்கிறாள் பரகால நாயகி. அதிலே ஆபாசமான காமத்தை ஒழித்து ஸ்திரமாயும் ஸ்வரூப அனுரூபமாயும் உள்ள பகவத் காமத்தையே பற்றினோம் என்கிறார்.
அது கைகூடுவதற்காக இப்போது நாம் மடலூரத் துணிகின்றோம். நாயகனை நோக்க நாயகியானவள் மடலூரத்தகாது என்று தமிழர் சொல்ல கேட்டிருக்கிறோமானாலும் நாம் இவ்விஷயத்தில் தமிழர்களின் நம்பிக்கையை உதறி தள்ளி பெண்களுக்கு மடலூர்கையே புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ராமாயண மகாபாரத முதலான சமஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய அந்த வடநெறியையே பேணி அந்த வடநெறியை பின்பற்றி மடலூர கடவோம். என்னை போல பகவத்காம புருஷார்த்தத்தை விரும்பாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சந்தனத்தின் தன்மையை அறியாதவர்கள், அவர்கள் குழலோசையிலே ஈடுபடாதவர்கள், காளைகளின் கழுத்திலே மணி ஒலிக்க அந்த ஒலி கேட்டு சுருண்டு விழமாட்டாதவர்கள், பனைமரத்தின் மீது வாயலகு கோத்திருக்கிற அன்றில் பறவையின் ஆர்த்தநாதத்தை கேட்டு மனமுருகி இறங்காதவர்கள், நாயகன் இல்லாமலும் நிலவிலே படுத்து உறங்க வல்லவர்கள், மன்மதன் தனது மலர்கணைகளை தொடுத்து பிரயோகித்தாலும் மடலூர புறப்படாமல் சலியாமல் இருப்பவர்கள் அவர்கள். தனிக்கிடையிலே தென்றல் வந்து வீசவும் தீக்கதிவினார் போலே வருந்துதல் இல்லாமல் பரமசுகமாக உறங்க வல்ல ரசனை இல்லாத புஞ்சங்கள். இன்னும் அவர்கள் ஒரு சுற்று தடித்து கிடக்கட்டும், நாயக விரகத்துக்கு வாடாமல் வதங்காமல் கிடந்து மேன்மேலும் செல்வங்களை அனுபவிக்கட்டும் அவர்கள். அப்படிப்பட்ட ரசிகத்தன்மை இல்லாத பெண்களை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று சொல்கிறார் பரகால நாயகி. நாயகனை பற்றி தரித்திருக்க மாட்டாமல் மடலூர்வது போலே புறப்பட்டு பின் சென்று மகிழ்ந்த பல காவிய நாயகிகள் சிலரை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி சீதா பிராட்டியையும் வேகவதியையும் உரூபிகையையும் மானாசுரனுடைய பெண்ணாகிய உசை என்பவளையும் பார்வதி சிவனை அடைய தவம் செய்ததையும் இவ்வளவையும் சொல்லி, அப்படி இருக்கும்போது நான் ஏன் மடலூரக்கூடாது, என் நாயகனை அடைய நான் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று கேட்டார். அந்த பழங்கதைகள் எல்லாம் கிடக்கட்டும், எனக்குள்ள நோயை நான் யுற்ற நோயை நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லி, நான் திருநறையூர் எம்பெருமானை சேவிக்கச் சென்று சந்நிதியுள்ளே புகுந்து பார்த்தேன். பார்த்தவுடனே அந்த எம்பெருமானுடைய திருமார்பு, திரு ஆதரம், திருவடி, திருக்கைகள், திருக்கண்கள் ஆகிய இந்த அவயவங்கள் நீலகிரிமேல் நீல மலை மேலே தாமரைக்காடு பூத்தாற்போல் பொலிந்தன. திரு அரை நான் திருத்தோள்வளை, திருமகர குண்டலம், ஆரம், திரு அபிஷேகம், கிரீடம் ஆகிய திரு ஆபரணங்கள் பளபளவென பிரகாசித்தன. அந்த எம்பெருமான் பக்கத்திலே அன்னம் போன்ற நடையழகும், மான் போன்ற பார்வையும், தோளழகும், செப்பு போன்ற முலையழகும், கோவை போன்ற வாயழகும், கெண்டை போன்ற கண்ணழகும் உடைய பெரிய பிராட்டியார் இளவஞ்சி கொடி போலே நின்றதையும் கண்டேன். அந்த இருவரையும் கண்டவுடன் என் அறிவு போயிற்று, பல விகாரங்கள் உண்டாயின. இப்படி வருத்தப்பட்டு நின்ற எனக்கு கடலோசை வந்து மேன்மேலும் துன்பத்தை தந்தது. எல்லாருக்கும் இனிதான நிலா எனக்கு தீயாக வீசுகிறது. குளிர்ந்த நிலா சுடும்படியாக சங்கல்பித்தவன் யாரோ அறிகேன். இந்த மட்டுமா, எல்லாருக்கும் ஆனந்தகரமாக மலைய பருவத்திலிருந்து வீசுகின்ற தென்றல் சந்தன மகரந்தத்தை அள்ளிக்கொண்டு வருகிற தென்றல் எனக்கு அழலை வீசி நின்றது. பனைமரத்தின் மீது தாமரை தண்டாலை செய்த கூட்டில் இருந்து கொண்டு அன்றில் பறவையின் பேடை லகுவான ஸ்வரத்தோடு கூவுவது கூட என் நெஞ்சை அறுக்கிறது. நான் என் செய்வேன் என்று சென்ற பகுதி வரையும் சொன்னாள், புலம்பினாள் பரகால நாயகி. இனி கொடியவனான மன்மதனும் தனது கருப்பு வில்லை வளைத்து என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறான் என்று சொல்ல இருக்கிறாள் பரகால நாயகி. அடுத்த பகுதியை அனுபவிப்போம். கல்நவில் தோள் காமன் கருப்பு சிலை வளைய கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து தன்னுடைய தோள் கழிய வாங்கி தமியன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான். பின்னிதனை காப்பீர்தாம் இல்லையே. கல்நவில் தோள் காமன் கருப்பு சிலை வளைய
கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து தன்னுடைய தோள்களிய வாங்கி தவியன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான். பின் இதனை காப்பீர்தாம் இல்லையே. காமன் மன்மதன் என் மீது கரும்பு வில்லை வளைத்து மலர்கணைகளை தொடுக்கிறான். என் நெஞ்சத்தையே இலக்காக வைத்து எய்கிறான். அதனிடமிருந்து என்னை காப்பவர்கள் யாரும் இல்லையே என்று சொல்கிறாள் பரகால நாயகி. கல் நவில் தோள் காமன் கருப்பு சிலை வளைய, கரும்பு வில்லை வளைத்து கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து தன்னுடைய தோள்களிய வாங்கி தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான். பின் இதனை காப்பீர்தாம் இல்லையே என்ற பாசுர பகுதி தான் என்று அனுபவிக்கிறோம். முதலில் பதவுரை பார்க்கலாம். கல்நவில் தோள் காமன், மலைகளை ஒத்த வலிய தோள்களையுடைய மன்மதன், கருப்பு சிலை வளைய, தன்னுடைய கரும்பு வில் வளைய, அதனிடம் கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து, கொலை தொழிலில் பழகிய மலரம்புகளை தொடுத்து பொத அணைந்து அந்த வில்லினை தன் மார்பிலே அழுந்தும்படியாக அணைத்து கொண்டு தன்னுடைய தோள்களிய வாங்கி, தன்னுடைய தோள்கள் வரையும் அந்த வில்லின் நாணை இழுத்து தமியேன் மேல் துணையை பிரிந்து தனியே வருந்தும் அடியேன் மீது பிரிவாற்றாமையால் வருந்திக் கொண்டிருக்கும் என் மீது என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான். என்னுடைய நெஞ்சினையே குறியாக கொண்டு அந்த அம்புகளை செலுத்துகின்றான். பின் இந்த நிலை ஏற்பட்ட பின்னரும் இதனைத்தாம் காப்பீர் இல்லையே, இதனை காப்பீர்தாம் இல்லையே. என்னை இந்த துன்பத்தில் இருந்து இன்னலில் இருந்து காப்பாற்ற வல்லவர் உங்களில் ஒருவரும் இல்லையே என்று கூறுகிறாள் பரகால் நாயகி. இந்த பகுதியினுடைய திரண்ட பொருள் மன்மதன் துன்புறுத்தும் வகை. பெண்களை துன்புறுத்துவதற்காகவே பூண்கட்டிய திண்ணிய தோள்களை உடைய மன்மதன் தன் கையில் உள்ள கரும்பு சிலையை வளைத்து நலிவதே இயல்பாக உடைய மலர்கணைகளை தொடுத்து தன் தோள் வரையில் இழுத்து என் நெஞ்சையே இலக்காக கொண்டு காப்பதற்கு ஒருவரும் இல்லாத என் மேல் எரிகின்றான். இப்போது இதை நீக்கி காக்க ஒருவரும் இல்லையே என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி. கரும்பு சிலை, கருப்பு சிலை, பொத உள்தைக்க. இனி இந்த பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களுக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். கல்நவில் தோள் காமன், மலைகளுக்கு ஒப்பாக சொல்லப்படுகின்ற தோள்களை உடைய மன்மதனுடைய கருப்பு சிலை வளைய, தன்னுடைய கரும்புவில் வளைய, கண்களுக்கு வியப்பை தருவதாக இருந்தும் தீங்கு செய்யும் இயல்பு தன்னிடம் உறுதியாக அமைந்திருக்கிறது. கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து, இந்த அம்புகளுக்கு இலக்கானவர்கள் அடியோடு அழிந்தார்கள் என்று சொல்லும்படியான மலர் அம்புகளை தொடுத்து கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து, வெறும் உராய்தல் மட்டுமல்லாமல் செருகி, அதாவது ஒரு புறம் அம்பு எய்தால் அம்பின் நுனி அப்பகுதியை ஊடுருவிக் கொண்டு மறுபுறம் வெளியே வரும்படியாக அருகிலேயே நின்று தன்னுடைய தோள்களிய வாங்கி, அம்பு எரியும் போது, அம்பை செலுத்தும் போது மன்மதன் தன் மார்பினை மிகவும் வளைத்ததால் அவனுடைய தோள்கள் மார்பிலிருந்து மிகவும் விலகி போயின என்று ஒரு பொருள். அல்லது நாணை தன்னுடைய தோள் வரையிலும் இழுப்பதை சொல்கிறார் என்றும் கொள்ளலாம். தமியேன் மேல், எம்பெருமானை பிரிந்து தனியாக இருக்கின்ற என் மீது என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான் என்ற நிகழ்கால வினைமுற்று அம்பை எய்து கொண்டே இருக்கிறான். அம்பு எய்வதனை அவன் ஒரு காலம் நிறுத்தவில்லை என்பதனை தெரிவிக்கிறது. என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான். தனி வீரனான ராமபிரானையும் மிஞ்சி நிற்கிறான். அவன் உருவுள்ளவற்றையே குறிதப்பாமல் அடிப்பான், இவன் உருவற்ற என் நெஞ்சத்தை குறிதப்பாமல் அடிக்கிறான் என்று சொல்கிறார் என்று நயம் கூட்டுகிறார்கள் வியாக்கியான சக்கரவர்த்தி. பின் இதனை காப்பீர்தான் இல்லையே, உலகத்தை காக்க வேண்டிய ராமபிரான் பிராட்டியை ராவணன் கவர்ந்து கொண்டு சென்றதனை அறிந்து கொண்டு வெகுண்டு ஜகத் சசைலம் பரிவர்த்தயாம் யகம்,
என்று ராமாயணம் ஆரண்ய காண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் சொல்லுகிறது. மலைகளோடு கூடிய இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் என்று சொன்னபோது, ராமபிரான் சொன்னபோது, இளையபெருமாள், உங்கள் தந்தையார் உங்களை பெற்றது நாட்டுக்கு கருணை செய்து நாட்டை காப்பாற்ற அல்லவோ, நீர் நாட்டை அழிக்க முற்படுதல் ஏற்புடையதாகுமா என்று ராமனுடைய செயல்பாட்டை தவிர்த்தது போல பரகால நாயகியும் இந்த மன்மதன் கால்களை கட்டி அவன் அம்பு எய்யாதபடி செய்ய வல்லவர்கள், செய்யக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லையோ என்று பரிதவிக்கிறாள் பரகால நாயகி. மன்மதன் தன்னை எப்படி துன்புறுத்துகிறான் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை, அந்த பாசுர பகுதியை மீண்டும் அன்வைப்போம். கல்நவில் தோள் காமன் கருப்பு சிலை வளைய, கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து, தன்னுடைய தோள் கழிய வாங்கி தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக ஏகின்றான், பின்னிதனை காப்பீர்தாம் இல்லையே. கல்நவில் தோள் காமன் கருப்பு சிலை வளைய, கொல்நவிலும் பூங்கணைகள் கோத்து பொத அணைந்து, தன்னுடைய தோள்களிய வாங்கி தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக எய்கின்றான், பின்னிதனை காப்பீர்தாம் இல்லையே என்ற இந்த அற்புதமான பாசுர பகுதியை, அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் மேலும் என்ன சொல்கிறார் பரகால நாயகி என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எம்பெருமான் திருநறையூர் நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அரட்டம் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். அருளிச் செயலுக்கு அற்புதமான கருத்துக்களை கூறிய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.